அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நல்லா இருக்கா? எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டு ரொம்ப நிறைய அவங்களுக்கு நல்லா அவங்களுடைய மனசு நல்ல மனசு. பேல்பூ ட்ரை பண்ண போறேன். நம்ம ஊர்ல வந்து 30 ரூபா சொல்லுவாங்க சென்னையில. இங்க பார்த்தா 10 ரூபாய்க்கு எல்லாமே மிக்சர் எல்லாமே. வர்றதுவங்கலாம் சுகர் பேஷண்ட், பிரஷர் பேஷண்ட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வர்றாங்க. அவங்களுக்கு இல்லாம இந்த குழந்தைகளும் நல்ல சந்தோஷம். பாத்தீங்களா 8 டிஷ் 8மே பிடிக்குமா? இதெல்லாம் வேற எப்படி நமக்கு 10 ரூபா ஓகே ஆகுது? சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க டிராவல் வித் ரஞ்சித். நீங்க எங்க இருக்கோம்? நம்ம கோயம்புத்தூர்ல ஆர்எஸ் போர்ட்ல இருக்கோம். இந்த ஆர்எஸ் போர்ட்ல என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். போயிட்டு அங்கே சின்ன கடையெல்லாம் இருக்கும், எடுத்து வீடியோ காட்டுறேன். வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லி கம்பெனி சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இதான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ லாக் பண்ண போறேன். இதுவே நான் மருதமலை வீடியோ எடுத்துருக்கேன், அது கண்டிப்பா போடுவோம் உங்களுக்கு. இப்போ போயிட்டு ஃபன் பண்றோமா தெரியாது, வீடியோ கண்டிப்பா காட்டுவேன், பாக்குறோம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஆர்எஸ் போர்ட் தான் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பேக் கேமரா காணும், இது கலர் காணும், பேக் கேமரா காணும். காலம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாமே பார்த்தா 10 ரூபாய் பாருங்க. சாரி, சாப்பிட புத்தி ஆயிட்டனால சந்தைக்குள்ள சொல்லுங்க. ஓகே, அப்போ நூலுக்கு வருவோம். நம்ம ஊர் ஆனால் நூடுல்ஸ் பார்த்தா 50 ரூபாய்க்கு ஆகும். 10 ரூபா. எனக்கு இப்படி வேணும், கரெக்டாக இருக்கும். எனக்கு 4 பேர் வேணும். ஒல்லியா இருந்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ என்னன்னா, அப்போ கேமரா நம்ம கொடுக்கலாம் பாக்குறாரு. அதில் வந்து ஒன்று வாங்கிட்டாப்புல. சீக்கிரம் சாப்பிடணுமா? அவன் தர மாட்டான். நல்லா இருக்கு, கல்யாணம் சாப்பிடு. இது வந்து சோயா மில்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்கால ஒரு ஃபேமஸான போட்டு சாப்பிட்டு. ஆமாடா, ஸ்ரீலங்கா மெயின் டிஷ் அது, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பேல்பூ ட்ரை பண்ண போறேன். நம்ம ஊர்ல வந்து 30 ரூபா சொல்லுவாங்க சென்னையில. இங்க பார்த்தா 10 ரூபாய்க்கு எல்லாமே மிக்சர் எல்லாமே பொரியல் இருந்து எல்லாமே போட்டுருக்காங்க. போட்டுதாங்க என்ன கேட்டா இன்னைக்கு தள்ளி வந்து சாப்பிட்றேன். ஏப்பா என்ன நிஜமா முடியலங்க. அது கட்லெட் வர இருக்கான். எவ்வளவுதான் ஒரு மனுஷன் சாப்பாடு தெரிஞ்சது. ஆனா நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. பாத்தீங்களா நிஜமா நல்லா இருக்கு. இன்னும் அண்ணா குத்துட்டே இருப்பா போலப்பா, என்ன குத்துட்டேப்பா. இதே ஒன்று போதும், திருப்தியா தனியே போயிடுவாங்க. அது பாத்தீங்களா பானி பூரிலாம் வருது. தெரியும், நான் நீ கோயம்புத்தூர் சென்னைக்கு போகும்போது காசுலாம் தான் போகணும். நினைக்கிறேன் லாஸ்டா சூப்புக்கு வந்துட்டோம். கடைசி எண்டு காடு மாரி இது. இன்னும் நீ போறியா கேட்காதீங்க, முடிச்சுதான் போவேன் எல்லாத்தையும். இன்னைக்கு கடையை காலி பண்ணி சாப்பிட்டு தான் போவேன். இந்த காடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசு சாப்பிடுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, திருப்பதி ஃபாஸ்ட் ஃபுட் போட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்க எல்லா வெரைட்டி கூட 10 ரூபா தான் சொல்லுவாங்க. அப்படியே இருங்க, இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும். சில்லி போட்டார், சில்லி இருந்து நூடுல்ஸ் எல்லாமே 10 ரூபா தான் இருக்கும். குயிக் பண்ணாலும் 10 ரூபா தான். இப்போ அந்த கடை உரிமையாளர் நம்ம தோட இருக்காரு. அவரை கேட்போம் என்ன இப்படி வந்து அவருக்கு ஓகே ஆகுதா இல்லையா. ஆனால் 10 ரூபான்னு பண்றாரு, எல்லாரும் சாப்பிட்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் நான் சூப்பரா இருக்கு. வணக்கண்ணா. சொல்லுங்க, எப்படி நமக்கு 10 ரூபா ஓகே ஆகுது? சார் கட்டுப்படி ஆகாதுதான். அதாவது வந்து நம்ம சம்பளத்துக்கு அளவு கிடைச்சா போதும்னு செஞ்சுட்டு இருக்கோம். வெளியில பூரா 40-50 வித்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கு நம்ம பிடிக்கிறது இல்லை. சரி, நம்ம கம்மியான ரேட்டே கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை, ஒட்டு நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இந்த கடையை வந்து லைக் பண்ணி வீடியோஸ் நிறைய பார்த்து சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் வந்திருக்கேன். திரும்பி பார்த்தா நார்மல் நடந்தே வந்தேன். இந்த நடந்து பார்க்கலாம் சொல்லிட்டு இதுக்காக நடந்து வந்து உண்மையிலே சொல்ல போனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ண 4 ஐட்டமும் ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா சென்னையில இந்த அளவுக்கு இருக்குமா தெரியல, அவ்வளோ போட்டு தரமா இருக்கு. மீன் நல்லா இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் அவ்வளோ ஃபேமஸா இருக்கீங்க, தெரியும் உங்களுக்கு. நான் சொன்ன அவசியம் இல்லை, நிறைய சாப்பிட்டு போறாங்க. இது எப்படி உங்களுக்கு இருக்கு? பரவாயில்ல, சந்தோஷமா தாங்க இருக்கு எனக்கு. நீங்க சென்னையில இருந்து வந்திருக்கிறதே எனக்கே ஒரு பெருமை தான். ஆமா, அவ்வளோ தூரம் தேடி வர்றீங்க. ஆமா, சந்தோஷம் தான்.
மோஸ்ட்லி ஒரு நாள் ஒரு கூட்டம் அதிகமாக வரும். அங்க எப்படி உங்களுக்கு ஓகே இருக்கா? அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நல்லா இருக்கா? எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டு ரொம்ப நிறைய அவங்களுக்கு நல்லா அவங்களுடைய மனசு நல்ல மனசு. அது மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் வந்து யாரும் ஒரு சின்ன ஒரு ரூபா 2 ரூபா கொடுக்கறக்கே இந்த காலத்துல கணக்கு பார்க்கறவங்க. ஆனா இவங்க வந்து மனசை சந்தோஷப்படுத்தி நல்ல நல்ல பொருள்களா வச்சு ஒரு கலப்படம் இல்லாம ஒரு நல்லா பணியாரம்லாம் அவ்வளவு நல்லா இருக்குங்க. அந்த இன்னைக்கு போடல அந்த பாப்பா இல்ல. வர்றது இவங்கெல்லாம் சுகர் பேஷண்ட், பிரஷர் பேஷண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய வர்றாங்க. அவங்களுக்கு இல்லாம இந்த குழந்தைகளும் நல்லா சந்தோஷமா இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் அந்த கூட்டம் அப்படி இருக்கும். அந்த சமயத்துல வந்து நல்லா அந்த மாதிரி 2 பேருமே சந்தோஷமா குடுக்குறாங்க. 9, 10 மணி வரைக்கும் ஓடுதுங்க. நல்லா இருக்கும். ஆனா எந்த பொருள் எடுத்தீங்கன்னாலும் நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு இது அந்த எப்படி அவர் கேட்டரிங் முடிச்சிருக்காரான்னு நாங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் செய்யறது நல்லா டேஸ்டாவும் இருக்கு. தரமான பொருளா குடுக்குறாங்க. 1 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். ஒரு வருஷமா தம்பி சாப்பிட்றாப்புல பாத்துங்க. எப்படி இந்த கடை உங்களுக்கு தெரியும்? நான் 2 வருஷமா சாப்பிட்டுருக்கேன். டியூஷன் போய் பாப்பாப்புல. வீடு இங்க தானா? இங்க நமக்குள்ள என்ன படிக்கிற? 10th. ஆனா வீடு இங்க தான். உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா அந்த கடை உங்களுக்கு? ஆ. என்ன ரொம்ப உனக்கு பிடிக்கும்? எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஏதாவது 7 டிஷ் இருக்குல்ல, டிஷ் இருக்குல்ல, 8 எது ரொம்ப எது பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். ஆ. பாத்தீங்களா, 8 டிஷ் 8மே பிடிக்குமா? இதெல்லாம் வேற என்ன வேணும்? 1 பட்சம் சொல்லலாம். அவர் 8மே சாப்பிடுறாங்களாம். குழந்தை போய் சொல்லாதீங்க, கண்டிப்பா வாங்க சொல்லிட்டேன். வீட்டுல இருந்து எல்லாம் இவட்டம் தான் வருவாங்க. கோயம்புத்தூர் தானா? சரி, எத்தனை வருஷமா இங்க சாப்பிடுற? நான் 1 மாசமா சாப்பிடுறேன். 1 மாசமா சாப்பிடுற. அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பா பார்த்தா 1 மாசமா தான் இருக்கு. அவனே 1 மாசமா சாப்பிடுறான். வந்து சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்காதீங்க. நல்லா இருக்காங்க. என்னென்ன சாப்பிடுறது? நான் சோயாடா போண்டா சாப்பிடுவேன். சோயாவா? எனக்கும் ரொம்ப சோயா ரொம்ப பிடிச்சிருங்க. சூப்பரா இருக்கு. அவர் தம்பிக்கு பார்த்து சோயா தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். நம்மளுக்கு கேமரா மாதிரி சோயா தான் பிடிச்சிருக்கான். கண்டிப்பா சோயா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா? ரொம்ப பிடிக்குமா? யார் இந்த கடையை உங்களுக்கு சொன்னா? இது நான் ஃபர்ஸ்ட் இந்த சைடு பேக்கரிக்கு வருவேன். இந்த கடையை பார்த்தோன்னே டெய்லி வந்து சாப்பிட்டுக்குவேன். பாத்தீங்களா, பாப்பா போய் சொல்லாது. ஒழுங்கா வரீங்க. கமெண்ட்ஸ்ல பாப்பேன். ஓகே ப்ரோ. ஓகேண்ணா, நல்லா சாப்பிடுங்க. பாய். Bye. நம்ம அந்த சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முக்கியமா நம்ம சப்போர்ட் தான் மெயின். எவ்வளவு பெரிய கடை டேஸ்ட் இருக்குமா தெரியல. இந்த சின்ன கடையில அவ்வளோ டேஸ்ட் இருக்கு. திரும்பி திரும்பி வாங்கி சாப்பிடலாமான்னு தோணுது. தாராளமா சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்டா ஒரு கேட்டு அவர்கிட்ட பாத்தீங்களா, எவ்வளவு ஃபேமஸ் பாருங்க கடை. கண்டிப்பா வாங்க, நல்லா இருக்கு. அந்த லொகேஷன் மட்டும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அவர் கடையோட லொகேஷன் ஒரு வரை கண்டிப்பா கேட்டுங்க. தெரியாமல் நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. லொகேஷன் என்ன கேட்டிங்கன்னா, வைசால் வீதி, முத்து விலாஸ் ஸ்வீட்ஸுக்கு நேர் எதிர். நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா செல்வ விநாயகர் பேக்கரிக்கு எதிர்ங்கிறோம். கரெக்டாக லொகேஷன் தெரியாம. உங்க பேரு என்ன? என் பேர் கே குமரேசன். பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய போடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் இருக்கு. குறிப்பா சொல்றேன், அவர் எனக்கு பான்சர்னா பரவாயில்ல, காசு தான் சாப்பிட்டு போறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பான்சருக்காக சாப்பிட்டு போறாங்க நினைக்கிறாங்க. அந்த நம்ம வரக்கூடாது. நான் காசு தான் சாப்பிட்றேன். வேற எதுவும் இல்லை. நான் இவரை வச்சா பேசுறேன். ஓகேங்களா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இதான் நம்மளுக்கு தேவை. வேற எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா?